அழகுரு வீட்டுக்குள்ள அப்பதான் நுழையிறாப்ல. என்னப்பா வீடே இவ்வளவு அமைதியா இருக்கு, எல்லாரும் ஒண்ணா உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? ஏன் உங்க முகம் எல்லாம் ஒரே பேயறிஞ்ச மாதிரி இருக்குது? ஏன்டா அழகுரு, உனக்கு அறிவு புத்தி எல்லாம் எங்கடா போச்சு? அடங்காத மிருகம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிற உனக்கு மனுஷங்க வாழ்ற வீட்டுல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதாடா? என்னப்பா வீட்டுக்குள்ள வந்த உடனே என் மேல பாயிறீங்க? நான் என்னப்பா தப்பு பண்ணேன் நீ இப்படி கத்துறீங்க? இன்னும் என்னடா பண்ணணும் நீ? ஒரு பொண்ணு, அதுவும் இந்த ஊர் பஞ்சாயத்து கூட்டி 4 பெருசுக்கு முன்னாடி முறைப்படி தாலி கட்டி உன் கூட வாழ வந்த உன் பொண்டாட்டிய வீட்டுக்கு வெளியில நிப்பாட்டி கதவை போட்ட அளவுக்கு இந்த வீட்டுல யாருக்குடா தைரியம் வந்துருச்சு? அதை நீ வேடிக்கை பார்த்துட்டு பறையாடா? அப்பா, முதல்ல விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கப்பா. நான் ஒண்ணும் அவளை வெளியே நிக்க வைக்கல. அத்தைதான் அவ பண்ண திமிரான காரியத்துக்கு வெளியே நிப்பாட்டி வச்சு கதவை போட்டுனாங்க. அவ செஞ்சதெல்லாம் உங்களுக்கு சரியா படுதாப்பா? பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்காம அவ பாட்டுக்கு காலேஜுக்கு போவாளாப்பா? வாய் மூடுடா அழகுரு. அவங்க பண்ண தப்பு நீயும் நியாயப்படுத்துறியா? அவ வெளியே நின்னு 1 மணி நேரமா அசிங்கப்பட்டது அவளுக்கு மட்டும் அசிங்கம் இல்லடா, இந்த மாயாண்டி குடும்பத்துக்கே அசிங்கம். இந்த ஊர்ல எனக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்குடா. அதையும் நீயும் உன் அத்தையும் சேர்ந்து தெருவுல ஏத்துறீங்களா? அப்பா, நீங்க ஏன்பா எப்ப பார்த்தாலும் அவளுக்கே வக்காலத்து வாங்கி பேசுறீங்க? அந்த பூங்குடி இந்த வீட்டுக்கு ஏதோ குடும்பமா அடுத்தவா வந்திருக்கா, நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும், என் முகத்தை ஊர் முன்னாடி கிழிக்கணும்னு சவால் விட்டுட்டு பழி வாங்குற வெறியோட வந்திருக்காப்பா. அவளுக்கு நீங்க இவ்வளவு தூரம் பறிஞ்சு பேச வேண்டிய அவசியமே இல்லங்கிறப்பல அழகுரு. அவ என்ன எண்ணத்தோட வந்திருந்தாலும் சரி, அவ கழுத்துல நீ தாலி கட்டின நிமிஷமே அவ இந்த வீட்டு மருமக ஆயிட்டா. அவளை நல்ல வழியா மாத்த வேண்டியது புருஷனான உன்னோட பொறுப்பு தாண்டா தடிமாடே. அதை விட்டுட்டு அவ வெளியே நின்னு கஷ்டப்படும் போது நீ போன்ல நந்தினி கிட்ட பேசி சந்தோஷப்படுறியா? இனிமே அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த வீட்டுல எந்த ஒரு சின்ன விஷயமும் நடக்க கூடாது. ஆமா, சொல்லிட்டேன். அப்பா, நீங்க என்கிட்ட இப்படி அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு முதல்ல அவகிட்ட போய் சொல்லுங்கப்பா. ஒரு வீட்டுக்கு மருமகளா வந்தா இப்படிதான் அடக்க ஒடுக்கமா இருக்கணும், பெரியவங்க பேச்ச மீறி காலேஜுக்கெல்லாம் போகக்கூடாது, எக்ஸாம் எல்லாம் எழுதக்கூடாதுன்னு அவகிட்ட கேளுங்க. எனக்கு அவ இந்த வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. கூடிய சீக்கிரம் அவளை இந்த வீட்டுக்கு துரத்தணும், அதுதான் என்னோட முடிவு. துரத்திடுவியா? துரத்திட்டா என்ன நடக்கும்னு அந்த பஞ்சாயத்து தலைவர் சொன்னதும் காதல விழலையாடா? அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தினாலோ இல்ல அவளுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னு அவ பஞ்சாயத்துக்கு போனாலோ நம்ம குடும்பத்தையே இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க. ஊர் முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு முகத்துல துணியை கட்டிட்டு நிக்கணுமா? நீ செஞ்ச காரியத்தால ஏற்கனவே நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாம போச்சு. இதுக்கு மேலேயே எங்களை அசிங்கப்படுத்தாதடா. நாங்க உன்னை பெத்ததுக்கு கடைசி வரைக்கும் இப்படி கோர்ட்டு பஞ்சாயத்துன்னு கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா? வெண்ணே என்ன சொல்றாருன்னா, ஆமா அழகு தம்பி, சியான் சொல்றது கரெக்ட் தான். அப்ப படிச்ச புள்ள, அவ போக்குல அவளை போக விடுங்க. இப்ப போய் தேவையில்லாம பஞ்சாயத்து வம்புக்களுத்தா நம்ம குடும்பம் தாங்காது தம்பிங்கிறாரு. அழகுறதுக்கு அப்பா கோவப்படாதீங்க, என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்க பேச்ச மீறி மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்ப பண்ண மாட்டேன். இனிமே பூங்குடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம அவகிட்ட தேவையில்லாம சண்டைக்கு போகாம நான் பாத்துக்கிறேன்ப்பா. தூக்கத்துல கூட அவளை கஷ்டப்படுத்த நினைக்க மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கப்பாங்கிறாரு. நீ சொன்ன பேச்ச காப்பாத்தினா உனக்கு நல்லது, போய் உன் ரூமுக்கு போ அப்படிங்கிறாரு மாயாண்டி. அடுத்த நாள் காலையில அவனோட ஃப்ரெண்ட்ஸோட அழகர் பேசிட்டு இருக்காப்ல. என்ன மாப்பிள்ள, வீட்டுல பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கும் போல. தூரத்துல உங்க அப்பா நிக்கும் போது உங்க அப்பா பயங்கரமா சத்தம் போட்டது எங்க காது வரைக்கும் கேட்டுச்சு. ஆமாண்டா மச்சான், ஆமா, எல்லாம் அந்த சண்டால பாவி பூங்குடியால வந்தவன. அவளை வீட்டுக்குள்ள விடாம வெளியே துரத்தி அவளாவே ஓடணும்னு பார்த்தா இப்ப எங்க அப்பா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவளை ஈஸியா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. அவளை எப்படி இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுன்னே எனக்கு தெரியாம தலை வெடிச்சிடும் போல இருக்குடா. இதுக்கு மேல அவளை சட்டப்படியோ இல்ல உங்க அப்பாவை மீறியோ ஒன்னும் பண்ண முடியாது மாப்பிள்ள. உங்க அப்பா வேற அவளுக்கு 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு மாதிரி நிக்கிறாரு. நீ ஏதாவது கை வச்சா உன்னை ஜெயில போடவும் தயங்க மாட்டாரு போல. அவங்க சட்டப்படி போனா நம்ம திட்டப்படி போகணும்டா. எனக்கு ஒரு சூப்பரான, யாருக்கும் சந்தேகமே வராத ஒரு யோசனை இப்பதாண்டா வந்திருக்கு. என்ன மாப்பிள்ள, என்ன சொல்ற நீ? கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். டேய், அந்த பூங்குடி இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தா? நம்மள பழி வாங்கவும் அவளோட சுயமரியாதையை காட்டி எல்லாரையும் அடக்கத்தானே வந்தா. அவளுக்கு அவளோட மான மரியாதை சுயமரியாதை ரொம்ப முக்கியம். ஆமா, அது ஊருக்கே தெரியுமே, அதுக்கு என்ன இப்ப? பேசாம நான் இன்னைக்கு நைட்டே அவகிட்ட பெட்ரூம்ல தப்பா நடக்க முயற்சி பண்ணா என்னடா சொல்ற அழகுரு? தப்பா நடக்க போறியாடே? அது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உன்னை உயிரோட தோலை உரிச்சிடுவாரா? டே மடையா, நான் நிஜமா தப்பா நடக்க மாட்டேன்டா, அப்படி நடிக்க போறேன். அவர் ரூமுக்குள்ள தனியா இருக்கும்போது நான் உள்ள போய் கதவை சாத்திட்டு கொஞ்சம் தப்பா நடக்கிற மாதிரி சீன் கிரியேட் பண்ணுவேன். ஒரு பொண்ணுக்கு சுயமரியாதை தானே முக்கியம். நான் அப்படி மோசமா நடக்க முயற்சி பண்ணால அவளோட ஈகவும் சுயமரியாதையும் அதை தாங்க முடியாம நரகத்துல நான் இருக்க மாட்டேன்னு இந்த வீட்டை விட்டு அவளாவே தானா ஓடி போயிருவா. இது எப்படி என் மாஸ்டர் பிளானுங்கிறப்ப? மாப்பிள்ள, சூப்பர் ஐடியாடா, கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இந்த விஷயம் மட்டும் அவங்க வீட்டு ஆளுகளுக்கு அந்த பஞ்சமலைக்கு தெரிஞ்சதுன்னா அவன் சும்மா விட மாட்டானே.
உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுமா. கொஞ்சம் யோசிச்சுக்கோ. டேய், அந்த மஞ்சமலையை நான் அப்பவே கொண்டு புதைச்சிருப்பேன்டா. எங்க அப்பா பேச்சை கேட்டு அவரோட மானத்துக்காக தான் நான் இப்ப அமைதியா இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவனை அப்பவே துண்டு துண்டா வெட்டி காலி பண்ணியிருப்பேன். எங்க அப்பாவை கஷ்டப்படுத்தினதுக்கும் எங்க அம்மாவை ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தினதுக்கும் அவனுக்கு கண்டிப்பா ஒரு நாள் இருக்கடா. அவனுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அதெல்லாம் சரி மாப்பிள்ள, நீ சொல்ற மஞ்சமலை விஷயம் அப்புறம் இருக்கட்டும். ஆனா நீ நினைக்கிற மாதிரி அந்த பூங்குடி சாதாரணமான சாதுவான பொண்ணெல்லாம் கிடையாது. நீ அவகிட்ட தப்பா நடக்க பிளான் போட்டேன்னா அவன் பயங்கரமா கோவக்காரியாச்சே. ஆமா மாப்பிள்ள, எனக்கும் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வருது. அந்த பூங்குடி பொண்ணு சும்மாவே எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ணும். அந்த பக்கத்து ஊர்ல பேசுறாங்க. நைட் நேரத்துல பூங்குடி இருக்கிற ரூமுக்குள்ள அழகரு நுழையிறாரு. கையில மல்லிகைப்பூ சுத்திட்டு தலையிலயும் கொஞ்சம் பூவை வச்சுக்கிட்டு லூஸ் மாதிரி உள்ள நுழைக்கிறாரு. என்னடா இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்திருக்க, கையில எல்லாம் பூ இருக்கு, தலையிலயும் பூ இருக்கு, எதுக்காக இப்படி பூவை சுத்திட்டு வந்திருக்க? உன்னை பார்க்கவே ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கடா அப்படிங்கிறாங்க பூங்குடி. என்னக்குள்ள அப்படி பேசிட்ட? இன்னைக்குதான் நம்மளுக்கு நிஜமான கல்யாணம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோயேன். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு எல்லாம். நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்ட நடவடிக்கையை நாம எடுக்க வேண்டாமா? நம்மளுக்குன்னு ஒரு வாரிசு, ஒரு குழந்தை வேண்டாமா? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? என்கிட்ட வராத, தள்ளிப்போ. மீறி என்கிட்ட வந்த கண்டிப்பா நான் உன்னை பொண்ணே போடுவேன் சொல்லிட்டேன். நீ என்ன முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த என் பொண்டாட்டி என் ரூமுக்குள்ள வந்துட்டு என்னையே மிரட்டுறியா? ஒரு புருஷனா உங்ககிட்ட தப்பா நடந்துக்க இல்ல, என் உரிமையை கொண்டாட எனக்கு எல்லா உரிமையும் இருக்குடி அப்படிங்கிறாரு அழகரு. இங்க பாருடா, எனக்கு நல்லாவே தெரியும் நான் இந்த வீட்டுக்குள்ள என்னத்துக்காக வந்தேன்னு. நான் யார்கிட்டயும் எதையும் ஒளிவு மறைவு செய்யல. உன் முகரையும் உங்க அப்பா அம்மா முகத்தையும் இந்த ஊருக்கு முன்னாடி கிழிச்சு அசிங்கப்படுத்ததான் வந்திருக்கேன். உங்களை பழிவாங்காம இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன்டா அப்படிங்கிறாங்க பூங்குடி. நீ பேசுறதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர கோபம் வருது. ஆனா இப்பவே உன்னை இங்கேயே கொன்னு போட்டுலாம் போல இருக்கு. வாடா போடான்னு கூப்பிடுறது நிறுத்துடி. நான் போட்டு தாண்டா கூப்பிடுவேன். நீ மட்டும் என்ன டீ போட்டு கூப்பிடலாம், நான் உன்னை கூப்பிட கூடாதா? நீ எனக்கு மரியாதை கொடுத்தா நானும் உனக்கு மரியாதை கொடுப்பேன். நீ எப்படி கூப்பிடுறியோ அப்படிதான் நானும் கூப்பிடுவேன். அதெல்லாம் பஞ்சாயத்துக்கு முன்னாடி இந்த 4 செவத்துக்குள்ள நான் தான் ராஜா அப்படிங்கிறாரு. இங்க பாருடா அழகரே, இன்னும் ஒரு அடி எடுத்து என் முன்னாடி வச்ச இந்த கத்தியாலேயே உனக்கு குத்தி கிழிச்சிருவேன், தூரப்போ அப்படிங்கிறாங்க பூங்குடி. இங்க பாரடி, கத்தியை காட்டி இந்த அழகரை மிரட்ட முடியாது. இன்னைக்கு இந்த புருஷன் கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. டேய், கிட்ட வராத, வெளியில போடா. இந்த ரூம்ல நீ இருக்கவே கூடாது. முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போடா. இது என்னோட ரூம்னு பூங்குடி சொல்றாங்க. உன்னோட ரூமா? இது என்னோட ரூம்டி. என் ரூமுக்குள்ள நீ வந்துட்டு என்னையே வெளியே போக சொல்றியா? நீ தாண்டி வெளியே போகணும். உங்க அப்பா நான் என்ன சொல்லி இங்க அனுப்பி வச்சாரு? என்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது, என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனாரா இல்லையா? எதுக்காக நீ இப்படி என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ற? வெளியே போடா. அதெல்லாம் நான் கேட்கவே போறது கிடையாதுடி. என் பொண்டாடிக்கிட்ட நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு அழகர். யாராவது இருக்கீங்களா? ஓடி வாங்க, என்னை காப்பாத்துங்க. இந்த பாவி என்னை ஏதோ பண்ண வரான், காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. பூங்குடியோட கத்துற சத்தத்தை கேட்டது மாயாண்டியும் பெண்ணையும் பதறி அடிச்சுட்டு வர்றாங்க. இல்ல அழகு தம்பி, என்னல உள்ள சத்தம்? பூங்குடி பிள்ளை ஏன் இப்படி அலறுது? கதவை ஓபன் பண்ணு தம்பி. உடனே அப்பா வந்துட்டாரா? இப்ப இந்த பூங்குடி விஷயம் பெருசாயிடுமே, என்ன பண்றது? என்னாச்சு பூங்குடி? ஏமா என்னாச்சு? ஏன் இப்படி பயந்து போய் கத்துறா? இந்த பையன் என்ன ஒண்ணு பண்ணனா? ஆமாங்க மாமா, இவர் என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாரு. இவருக்குள்ள ஏதோ கெட்டன இருக்கு மாமா. இவரு மாத்துமா வந்து என் கையை பிடிக்க வர்றாரு. முதல்ல இவரை என் ரூம்ல இருந்து வெளியே அனுப்புங்க மாமா. இவரோட என்னால ஒரே ரூம்ல இருக்க முடியாது. ஏன்டா அழகரு, சாயங்காலம் தாண்டா உனக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புனேன், அதுக்குள்ள உன் புத்தி இப்படி போகுதா? அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா அவளை விட்டுக்கிட்ட வேண்டியதுதானடா. ஏன்டா இப்படி மிருகம் மாதிரி நடந்துக்கிற? அப்பா, நான் எதுவுமே பண்ணலப்பா. இவதான்ப்பா சும்மா என் மேல பொய் சொல்லி கத்துறா. நான் உள்ள வந்த உடனே இந்த ரூம்ல நீ இருக்க கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போடான்னு என்ன ரொம்ப அசிங்கமா கேவலமா பேசினாப்பா. அதனாலதான் நான் என்னடி பேசுறேன்னு கோவத்துல அடிக்க போனேன். இவளுக்கு நான் உள்ள வர்றதே பிடிக்கலப்பா. போக முடியாதுக்கு. இவன் பொய் சொல்றான் மாமா. இவன் கையில பூவெல்லாம் சுத்திட்டு வந்து என் உரிமையை கொண்டாட போறேன்னு சொல்லி நீ பிடிச்சி சொல்லித்தான் மாமா அழகிறதுக்கு. அப்பா, இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இவன் என்னை இந்த வீட்டுக்குள்ள அசிங்கப்படுத்தணும்னே பிளான் போட்டு டிராமா பண்றான். நீங்க இவ பேச்ச கேட்காதீங்க. இவன் முன்னாடி இருந்தா எனக்கு இவளுக்கும் பிரச்சனை வந்துகிட்டேதான் இருக்குது. இவளை வேற ஏதாவது ரூமுக்கு போக சொல்லுங்கப்பா. மாமா, இவங்கிட்ட இருந்தா எனக்கு இந்த வீட்டுல பாதுகாப்பே கிடையாது. இவன் ரொம்ப மோசமானவன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் வேற எங்கேயாவது ரூம்ல தங்கிக்குவா, எனக்கு பயமா இருக்குங்க அப்படிங்கிறாங்க பூங்குடி. சரிம்மா, நீ ஒன்றும் பயப்படாத. நந்தினி ரூம்ல போய் நீ தங்கிக்கோ. அவங்க தனியா தான் தங்கியிருக்கா. நீ அவ கூட போய் இன்னைக்கு படுத்துக்கோ. ஏன்டா அழகுற, உன்னை நான் அப்புறம் வச்சுக்கிறேன்டா அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு மாயாண்டி.